வணக்கம் மக்களே. நம்ம தலைவர் தாவேக்கா துவக்க விழா 3ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாடினாங்கல்ல. அது பல பேருக்கு வைத்தறிச்சலை ஏற்படுத்தியிருக்கும் போல. அது பல பேருக்கு வைத்தறிச்சலை ஏற்படுத்தியிருக்கு. அதில் முக்கியமானது ஏடிஎம்கேக்காரவங்க. அதில் ஒருத்தர் மைக் டைசன். எப்போ பார்த்தாலும் இந்த மைக் இப்படின்னே பேசிகிட்டு இருப்பார். அதனால அவருக்கு நான் வச்சிருக்க பேர் மைக் டைசன். யாருன்னு நிறைய பேர் தெரியாதெல்லாம் சொல்லிடுறேன். ஜெயக்குமார் இருக்கார்ல, அவரை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். அவர் சொன்ன வார்த்தைக்கு தான் இப்போ நான் பதில் சொல்ல போகிறேன். என்ன சொன்னீங்க சார்? என்ன சொன்னீங்க? எங்கள் தலைவர் ஒரு தலைவராக இருந்துக்கிட்டு மேடையில் டான்ஸ் ஆடினாரு, ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் டான்ஸ் ஆடினாரு, 41 பேரை கொண்டுட்டோமேன்னு இல்லாமல் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அவர்னாச்சும் எங்கள் தலைவர்னாச்சும் ஒரு சந்தோஷத்தில் தன்னுடைய தன்னை நிர்வாகிகளை சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி மேடையில் டான்ஸ் ஆடினாரு. ஆனால் உங்களை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோமே. நீங்கள் ஆட்சியில் இருக்கையில் கேள்விப்பட்டிருக்குமே. யாரோ ஒரு பொண்ணு உங்ககிட்ட வேலை கேட்டு வந்தாங்களாமே, அவங்கள என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க? அவங்க அம்மா வெளியே கதற கதற பேட்டி கொடுத்துச்சே, அதெல்லாம் இன்னும் இணையத்தில் வைரல் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. என்ன அதனால இந்த உறுத்தல் இல்லையா உங்களுக்கு? அது இல்லையா இது இல்லையான்னு கேட்கறதுக்கு முதல்ல உங்களுக்கு உறுத்தல் இருக்கலான்னு பார்ப்போம். என்ன சார்? மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாருக்கும் ஒரு பெண்ணுக்கும் குழந்தை பிறந்திருப்பதாக ஒரு பிறப்பு சான்றிதழ் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 1.5 ஆண்டுகள் இருவரும் பழகியதன் விளைவாக இளம்பெண் கர்ப்பம் தரித்ததாகவும் கருவை கலைக்க முடியாத நிலை ஏற்பட்ட போது ஜெயக்குமாருடன் பெண்ணின் தாய் போனில் பேசியதாக கூறப்படும் ஆடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அப்புறம் சொல்றீங்க இந்த எங்க தலைவருக்கு உறுத்தலே இல்லை, 41 பேரை கொன்னுட்டு இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு சந்தோஷமா, இவரெல்லாம் ஒரு தலைவரா அப்படின்னு சொல்றீங்க. முதல்ல ஏடிஎம்கேவுக்கு இந்த உறுத்தலை பத்தி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு? 91ல இருந்து பாப்போமா? 91ல இருந்து நீங்க என்னென்ன செஞ்சிருக்கீங்கன்னு பாப்போமா? அங்க ஃபர்ஸ்ட் 91 ஆட்சிக்கு வந்தீங்கல்ல, அப்ப என்ன நடந்துச்சு? மாசி மகாமகத்துல போய் அங்கே 2 பேர் சேர்ந்து குளிக்கிறாங்க. அவங்க அந்த நீராடல் பண்ணணுன்றதுக்காண்டி அடைச்சி வச்சு பல பேர் செத்தாங்கன்னு அப்போ கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா மேலே கேஸ் போட்டாங்க. அந்த அம்மா உள்ளே போகணும்னு தீர்ப்பாயிருச்சு. அந்த அம்மா உள்ளே கொண்டு போய் வைக்க போகிறாங்க அப்படின்னோடனே 3 மாணவிகள் 3 கல்லூரி மாணவி துள்ள துடிக்க பஸ்ஸுக்குள்ளே வச்சு எரிச்சிங்களே, அப்பெல்லாம் உங்களுக்கு உறுத்தல் இல்லையா? அதெல்லாம் உசுறு இல்லையா? அவங்க தாய் தோப்பை எவ்வளவு துடிச்சாங்க. இப்பயும் அந்த கொலை வழக்கில் உள்ள இருந்தவங்க வெளியே வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்பெல்லாம் உங்களுக்கு உறுத்தல் இல்லை. 2015 நினைக்கிறேன், டிசம்பர் மாதம் 2015 டிசம்பர் மாதத்தில் சென்னையில் பெருவெள்ளம். அப்போ செம்பரம்பாக்கம் ஏரி அது நிரம்பிருச்சு, உடனே திறந்து விடணும் அப்படின்னு சொல்லி நைட்டா செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டீங்களே, அதில் 200க்கு மேற்பட்ட உயிர்கள் போச்சுன்னு அரசாங்கமே சொல்லுச்சு. அரசு கணக்குல 200க்கு மேற்பட்டவங்க. ஆனா நிஜத்துல எத்தனை பேர் செத்தாங்கன்னு சொல்லி தெரியல. அப்ப உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்ல, இந்த உறுத்தல் இல்ல, என்ன அப்படித்தானே? அதுக்கப்புறம் சரி அதெல்லாம் விடு, அதெல்லாம் ஆறுன கஞ்சி பழங்கஞ்சின்னு சொல்லுவாங்க. இப்ப 4 வருஷமா ஆண்டாங்களே உங்க எடப்பாடியார், அப்ப தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு குறிபாத்து சுட்டிங்களே, அவங்க என்ன செஞ்சாங்க? போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டக்காரவங்களை என்ன செஞ்சீங்க? குறிபாத்து சுட்டிங்க. அந்த 13 பேரை சுடுறப்ப குற்ற உணர்ச்சி இல்லை. குற்ற உணர்ச்சி இருந்து எடப்பாடியார் ஐயோ ஏன் ஆட்சி காலத்தில் இப்படி ஆயிடுச்சே, நான் பதவியை ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எடப்பாடியார் என்ன பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரா? அதுக்கப்புறம் சாத்தான்குளத்துல கொரோனா காலத்துல ஒரு செல்போன் கொடுக்கல அப்படின்றதுக்காண்டி ஒரு போலீஸ்காரரு தந்தையும் மகனையும் கூட்டிட்டு போய் வச்சு லாடங்கட்டி நைட்டோட நைட்டா நிர்வாணப்படுத்தி அவங்கள எவ்வளவு கேவலப்படுத்தி சாகடிச்சாங்க. அதுக்கு உங்க எடப்பாடியார் என்ன சொன்னாரு? அவங்களுக்கு ஏற்கனவே உடல் உபாதைகள் இருந்துச்சு, அவங்களுக்கு வைத்த வழியில என்னென்னமோ கதை கட்டினாரு. அப்போ உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லை. உங்க இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அம்மாவின் ஆலயம் கொடநாடு, அங்க கொலை நடந்துச்சு. அதுல ஈடுபட்டவங்க வரிசையா சாகுறாங்க. சாலை விபத்துல சாக, அதை சாக, தூக்கு போட்டு சாக வைக்க, என்னென்னமோ கதை நடந்துச்சு. அப்ப உங்க இதே தெய்வம் அம்மா கோயில்ல இப்படி நடந்துச்சே, அப்ப இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உறுத்தல் இல்லை, குற்ற உணர்ச்சி இல்லை. என்ன இந்த குற்ற உணர்ச்சி எல்லாம் முதல்ல உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. அப்பெல்லாம் நீங்க ஆண்டுகிட்டு இருந்தீங்க. அதை கண்டுபிடிக்கிறது, அதை சரி செய்யறது எல்லாமே உங்க கையில இருந்துச்சு. அப்போ உங்க குற்ற உணர்ச்சி ஐயோ இப்படி செஞ்சுட்டோமே
அப்படின்னு சொல்லி குற்ற உணர்ச்சியில நீங்க எல்லாரும் என்ன செஞ்சிட்டீங்க. அப்புறம் அந்த அம்மா டிசம்பர் மாசம் இறந்தாங்க. அந்த அம்மாவை 75 நாள் கொண்டு போய் அப்போலோவில் போட்டு என்ன செஞ்சீங்க ஏது செஞ்சீங்கன்னே தெரியல. பிக் பாஸ்ல 75 கேமராவை வச்சு கண்காணிப்பாங்க. ஆனா இவ்வளோ பெரிய பிக் பாஸ் ஜெயலலிதா அம்மா வந்து தமிழ்நாட்டுக்கே பிக் பாஸ், அந்த பிக் பாஸை கொண்டு போய் அப்போலோவில் போட்டு வச்சுக்கிட்டு ஒரு கேமரா கூட இல்லை, ஒரு சிசிடிவி கேமரா கூட இல்லை. நாங்கெல்லாம் ஓட்டு போட்டு அந்த அம்மாவை தேர்ந்தெடுத்திருந்தோம். அந்த அம்மாவுக்கு என்ன நடந்திருக்குன்னு எங்களுக்கு தெரிய வேண்டாம்? என்ன செஞ்சீங்கன்னே தெரியல. கடைசியா 4 மாசமோ 3 மாசமோ உள்ள வச்சிருந்து இந்த அம்மா உப்புமா தின்னாங்க, இட்லியை தின்னாங்க அப்படின்னு வந்து கதையை விட்டீங்க. அதுக்கப்புறம் திடுதுப்புன்னு வந்துக்கிட்டு 4ஆம் தேதி இறந்துட்டாங்கன்னு ஒரு செய்தி சேனல் சொல்லுச்சு. அப்புறம் வந்து இல்ல அது பூரா வதந்தின்னு சொல்லிட்டு மறுநாள் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால அந்த அம்மா எப்ப இறந்தாங்கன்னு தெரியல. பாவம், அவ்வளோ பெரிய ஆளு அந்த அம்மா, அவ்வளோ பெரிய ஆளுமை. அவங்களையே இந்த பாடுபடுத்தி வச்சிருக்கீங்க. அதனால எங்களையெல்லாம் பாடுபடுத்துறது தப்பா தெரியல. சரி, அந்த அம்மா இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? இந்த ஆட்சியை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு கூவாத்தூர் எங்க போனீங்க? கூவாத்தூர்ல போய் கும்மி அடிச்சிங்களே, அங்க போய் குத்தாட்டம் போட்டீங்களே. அப்ப உங்க இதய தெய்வம் அம்மா அப்பதான் இறந்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லை. அப்ப எல்லாம் நீங்க எம்எல்ஏவா இருக்கீங்க எல்லாரும். அப்ப எல்லாரும் என்னவா இருக்கீங்க? எம்எல்ஏவா இருக்கிறீங்க. குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க கூவாத்தூர்ல போய். அப்போ உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லை. எந்த ஒரு இதுக்குமே வரல. ஒரு நல்லவர் வர்றாரு, நான் ஆட்சி செய்றேன், இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்றேன்னு வர்றாரு. வர விடுங்களே. ஏன் நீங்களும் அந்த திமுகவுமே கொள்ளை அடிக்கணுமா? புதுசா ஒருத்தர் வந்தா உங்களுக்கு எரியுதா என்ன? நீ அப்படியாக்கும், நீ இப்படியாக்கும். ஏன் உங்களுக்கு அங்க நம்ம எடப்பாடியார் கூட்டத்துல இந்தா பார் கொடி பறக்குது, இந்தா பிள்ளையார சொல்லி போட்டாச்சு, அப்ப எல்லாம் உங்களுக்கு விஜய் வந்து 41 பேரை இறந்துட்டாரு அப்படின்ற தெரியல. 41 பேரை என்ன சொல்றீங்க? 41 பேரை சாவடிச்சுட்டு குற்ற உணர்ச்சி. ஏன் அப்ப அவர் அந்த மாதிரி குற்ற உணர்ச்சி இல்லாதவர்னு உங்களுக்கு தெரியல. உங்க கூட இப்ப கூட்டணிக்கு வந்திருந்தா ஈன்னு பல்லளிச்சிருப்பீங்க. அவர் என்ன செஞ்சாரு அது வச்சாருன்னு சொல்லிட்டு முட்டு கொடுப்பேன். உங்கள்கிட்ட கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாரும் சகட்டு மேனிக்கு திமுக விட இப்ப எல்லாரும் ஏடிஎம் கேட்கறவங்க தான். நீ பேட்டி கொடுத்துட்டியா, அடுத்து நான் பேட்டி கொடுக்குறேன் பாரு, அடுத்து நீ பேசிட்டியா நான் பேசுறேன் பாரு, போட்டுட்டு இப்ப எல்லாரும் அப்படியே எங்கெங்கயோ பம்மிக்கிட்டு இருந்தீங்க, பதியங்கிட்டு இருந்தது பூரா இப்ப வருது, ஒவ்வொன்னா வந்து பேட்டி கொடுக்குது. இங்க பாருங்க மக்களே, இவங்க பூரா இப்படிதான் நம்ம தலைவர் மேல சாணி அடிக்கிறதுக்கு கல் எறிகிறதுக்கு எல்லாம் வருவாங்க. என்னவோ பெரிய இவங்க பூரா உத்தமர்கள்னு சொல்லிட்டு. ஏசுநாதர் ஒரு கதையில ஒரு இதுல சொல்லுவார், மரியமதனை நாள் ஓடி வரையில சொல்லுவாங்க, உங்களில் ஒருவன் எவன் ஒருவன் குற்றம் செய்யாதவனோ அவனுடைய கல் இவள் மேல் படட்டும்னு சொல்லிட்டு. இதுல இருக்க இந்த ஆள்ற கட்சியில இருக்கிற எம்எல்ஏ அமைச்சர்கள், ஆண்ட கட்சியில இருக்க எம்எல்ஏ அமைச்சர்கள் ஒருத்தருக்கு நம்ம தலைவரை கை நீட்டி சொல்றதுக்கு அருகதை இருக்கா மக்களே? அருகதை இருக்கா? இவங்க பூரா அப்படிதான் போய் பேசுவாங்க. ஆனா அவங்க பேசுறதுல இருந்து நம்ம தலைவரை வந்து நம்ம மாதிரி ஆளுக நம்ம தலைவரை பத்தி பேசினாதான் மக்களுக்கு புரியும். அதனால நம்ம சேனலை வந்து லைக் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம தலைவருக்கு நம்ம மாதிரி ஆட்கள் தான் கூட இருக்கணும். கூட இருந்து இந்த மாதிரி முதுகுல குத்துறவங்களெல்லாம் நம்ம வெளிக்காட்டணும், அவங்க முகத்திலேயே கிழிக்கணும். நன்றி, வணக்கம் மக்களே.